டெல்லியில மாசக்கணக்கா தமிழக விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. அவங்கள சந்திச்சு உங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்க மோடிக்கு நேரமில்ல. அது மட்டும் இல்லாம மோடியோட அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அந்த அமைச்சர்களுக்கு கூட நேரமில்ல. தமிழக மக்களோட வாழ்வாதார பிரச்சனைக்காக நடந்துட்டு இருக்க இந்த போராட்டத்தை என்ன ஏதுன்னு கேட்க துப்பில்லாத மத்திய அரசுக்கு யாரும் போராட்டம் நடத்தாமலே, யாரும் கோரிக்கை வைக்காமலே திடீர்னு சினிமாக்காரங்க மீது அக்கறை வந்திருக்கு. மரியாதைக்கு கூட யாரும் கூப்பிடாமலே திடுதிடுப்புன்னு சென்னைக்கு கிளம்பி வந்திருக்காரு மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு. இங்க எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டதுக்கு தமிழ் திரையுலக பிரச்சனையை தீர்த்து வைக்க வந்ததா ஏர்போர்ட்ல முழங்கி விட்டு சினிமாக்காரங்களை சந்திச்சிருக்காரு வெங்கையா நாயுடு. சினிமாக்காரங்களை சந்திக்க வெங்கையா நாயுடு விருப்பம் தெரிவித்ததை அடுத்து தென்னிந்திய திரைப்படத்துறையினர் சந்திக்கும் சவால்களை குறித்த ஆலோசனை கூட்டங்கிற பேர்ல ஒரு அவசர கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அந்த கூட்டத்துல கமல்ஹாசன் மற்றும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால், நடிகர் சங்க பொருளாளர் கார்த்தி உள்ளிட்ட பலரும் இந்த விழாவில் கலந்துகிட்டு இருக்காங்க. மத்திய அமைச்சர் கலந்துகிட்ட இந்த விழாவில் ஏதாவது கோரிக்கை வைக்கணுங்கிறதுக்காகவே 10 பைசாக்கு கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு விஷால். அதன் அடிப்படையில செவாலியே விருது பெற்றிருக்கும் கமலுக்கு நடைபெற போற அந்த பாராட்டு விழாவுக்கு தலைமை ஏற்க பிரதமர் மோடியை அழைச்சிட்டு வரணுங்கிற அசைன்மெண்ட்டை வெங்கையா நாயுடு கிட்ட கோரிக்கையா முன் வச்சிருக்காரு விஷால். இந்த நிகழ்ச்சி குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய போது, ஜிஎஸ்டி வரி விதிப்பு அமலுக்கு வரும் நிலையில் தென்னிந்திய திரைப்படங்களுக்கு குறைந்த வரி விதிக்கப்படணும்னு கோரிக்கை வச்சோம். திருட்டு விசிடி தொடர்பா பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல ஐஎஸ்பி, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தொடர்பான விஷயங்களில் மத்திய அரசோட தலையீடு இருந்தா சீக்கிரத்துல திருட்டு விசிடியை தடுக்க முடியும்னு தெரிவிச்சிருக்கிறதா கருத்து தெரிவிச்சாரு விஷால். இவங்களோட இந்த கோரிக்கைக்கு மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு மண்டையாட்டிட்டு போனதாவும், தமிழக விவசாயிகளோட பிரச்சனையை விட கமலுக்கு இந்த பாராட்டு விழா நடத்தணுங்கிற சினிமாக்காரங்களோட பிரச்சனை தான் இப்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.